சிவமே
விசத்தால் மாண்டார் ஐயா 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 நல்லுதனிலே தாங்கி நான் இந்த சுடலை கண்டே வைக்க வந்தேன் ஐயா கோபத்தை பொறுப்பே ஐயா 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 கள்ளிமல்ல கபடிமல்ல திருடிமல்ல எந்த நோக்கத்துக்காகவும் எந்த இடத்துக்கு வரவில்லையா பாம்பு கடித்து இறந்த மகனே யாரும் விட்டு உலகத்தில் யாருமே இல்லாத அனாதை போல எடுத்து வந்து என் பிள்ளையை தகனம் செய்ய வந்தனையா எனக்கு தகனம் செய்ய அனுமதித்தார்கள் ஐயா இங்கே கமலங்கு உண்டு என்று கனவிலும் ஐயா சுடலைக்கு ஒரு பெண் வந்து விட்டான் என்பதற்காக பாடி போடி என்று வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசலாமா? நீதியாகுமா தர்மமாகுமா? நீதி தவறி பேசாதே
கொடுமைக்காரன் நான் என்ன செய்வேன்? மெய்ப்பதறவே பிள்ளையன் வைகிறானே ஐயோ இந்த வேதனை தன்னில் மெய்ப்பதறவே என் மெய்ப்பதறவே பிள்ளையன் வைகிறானே ஐயோ இந்த வேதனை மையகத்தில் உள்ள பெரியோரை மதியாமலே மையகத்தில் உள்ள பெரியோர்கள் மதியாமல் வைகிற மனம் மதர செய்ய கொடிய பாவி வைகிற மனம் மதர செய்ய கொடிய பாவி யாரை பார்த்து புழையீங்க? செய்யடு போன என் இந்த மையத்தை இது என்ன காலம் என்ன காலமோ இது என்ன காலம் என்ன காலமோ சதமாரி கோட்டும் சங்கரா பின்னோ சதமாரி கோட்டும் சங்கரா இது வேண்டாம் நானும் இறக்க குணம் காற்பணம் உளத்துண்டு வாய்க்கரிசி 3 கொடுக்க வேண்டும். காற்பணம் உளத்துண்டை மட்டும் போடு, வாய்க்கரிசி எனக்குரியது, அதை நீ தர வேண்டாம் என்று சொல்கிறாய். ஐயா, நானும் ஒருவருக்கு அடிமை ஐயா. இங்க ஒரு காவலர் இருப்பார் என்றும் அவருக்கு காப்படம் உளத்துண்டு தர வேண்டும் என்ற கட்டளை மரியாத பெண்ணையா. உலகத்திலே தாய் நாடு, தாய் குலம், தாய் மண் என்று சொல்வார்கள். இந்த பொண்ணையும் மண்ணையும் ஒன்று என்று சொல்வார்கள் ஐயா. இந்த மண் மீது யாரையா எங்களுக்கு இருக்கிறா? யாரும் இல்லை ஐயா. தயவு கூர்ந்து நான் கொல்லி வைப்பதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். நான் கொல்லி வைக்க அனுமதி இல்லை என்றால் என் மகனை நீங்களே கொல்லி வைத்து விடுங்கள். எவ்வளவு வருமாக பேசிக் கொண்டிருக்கிறார். வந்து இஷ்டமாய் கொல்லி தன்னை இத்தனை மன்ற வீடு இஷ்டமாய் பேசுகின்றாய். நீர்மொழி சமத்தை தூக்கி ஓட்டமாய் எடுத்து செல்வாய். நான் பெற்ற என் கண்ணு உன் அருமை தெரியுமா? உன் பெருமை தெரியுமா? கேவலம் காப்பன முளத்துண்டு வாங்கி புசிக்கக்கூடிய ஒரு நீசன் என் பிள்ளை காலால் எட்டி உதைத்து விட்டான். அவனுக்கு பதிலாக அவனுக்கு என்ன தெரியும்? இந்த சுடலில் நெருப்பில் இருக்கக்கூடியவன் தானே. உன் பெருமை தெரியுமா? உன் அருமை தெரியுமா மகனே? அவனுக்கு பதிலாக உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேனா? என்ன பெற்ற மகனே, அவனை மன்னித்து விடலாம். என்னை மன்னிக்க வேண்டும். ஆசை மகன், நேச மகன், பாச மகன். மகனே, ஆசை மகனே, நேச மகனே, அடி மகனே, இது என்னமா சோதனை? என்னை கேட்கின்றானே என்னடி என்னடி என்று. என்னடி தொட்டி தின்னம்மா பேசுறேன் சின்ன மொழி கேட்கல.
இல்லை. தகனம் செய்ய அனுமதி தாருங்கள். இல்லை என்றால் தகனத்தை நானே செய்து விடுகிறேன். ஏதோ பணி 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 என்று விண்ணுகிறேன். என்னவென்று பார்க்கிறேன் பார்க்கிறேன். இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கு போனாலும் இதை வைத்து எதனால் விலைக்கு வாங்கலாமே. உள்ள ஒன்றுமில்லை என்று சொன்னாயே. ஒன்றுமில்லை. எதை வைத்து? ஏன் உள்ள ஒன்றுமில்லையா? ஏதுமில்லை. ஒன்றுமே இல்லையா? என்னிடம் ஒன்றுமே இல்லையா? ஏதுமில்லை. இந்த சுடலைக்காரன் கண்டுவிட்டான் என்றா நீதி தவறிவிட்டேனா? குற்றம் செய்து வராசக்தி. இந்த உயிர் வேண்டாம் எனக்கு. இப்பொழுதே என் உயிரை எடுத்து என்ன சோதனை! தேவர் மூவர் யாவர்களுக்கும் தெரியாத சாலி என்கிறாரே. அப்படி என்றால் இப்பேற்பட்ட உண்மை எல்லாம் எனது பத்தினி தாராவதிக்கெல்லாம் உண்டு. என் மனைவி தாராவதியா? இந்த குழந்தை என் மகன் லோகிராஜா. எனக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்க மாட்டான். இவன் என் மகனாக இருக்க மாட்டான். இவன் என் மனைவியாக இருக்க மாட்டாள். இருந்தாலும் விசாரித்து அறிய வேண்டும். மா பெண்ணே, மங்கையே, உனை மணந்த கணவன் அல்லாத மற்றொருவர் கண்ணுக்கு தோன்றாத மாங்கல்யத்தை பங்கமுற்ற புனையும் கண்ணில் காணவ வைத்தார். அங்கம் வந்து வாடுகின்ற பெண்ணே பெண்ணே பெண்ணே, உன் கணவனது பெயர் தான் என்ன? காசமதில் இருக்கும் குழந்தையன் பெயர் தான் என்ன? என் பிள்ளையை தகனம் செய்து விடுங்கள், இல்லை என்றால் தகனம் செய்ய அனுமதி தாருங்கள் என்று கெஞ்சி கதறிக்கொண்டிருந்தேனே. ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் பாடி போடி என்று பேசினீர்கள் ஐயா. இப்பொழுது ஊர் என்ன, பேர் என்ன, உறவு என்ன என்று கேட்கிறீர்களே. நான் எந்த கதையா சொல்ல? நான் பட்ட கதையை சொல்லவா? பிறந்த கதையை சொல்லவா? இந்த பாவி பெண் உலகத்திலே பிறந்த கதையை சொல்லவா? நான் ஏன் சொல்ல வேண்டும்? நான் எதற்கு சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வழி தெரியவில்லை ஐயா. நான் சொல்லும் கதையை கேட்ட பிறகாவது என் பிள்ளையை தகனம் செய்ய அனுமதி தருவீர்கள் என்ற ஒரே நம்பிக்கையோடு கேட்கிறேன் ஐயா. என்னுடைய கதையை சொல்கிறேன் ஐயா, கேளுங்கள் ஐயா. கேட்டு பூரித்து பொங்கல். யாரென என்று கேட்ட யாரென என்று கேட்ட நான் யாரென என்று கேட்ட நான் யாரென என்று கேட்ட அன்புள்ள கவகர ஐயா. நான் யாரென என்று கேட்ட அன்புள்ள கவல்கார ஐயா ஐயா ஐயா. நான் யார் என்று தெரிய வேண்டுமா? என் பிள்ளை யார் என்று தெரிய வேண்டுமா? சொல்கிறேன் ஐயா. இந்த பெண்மகள் வாழ பிறந்தவளையா? நான் மட்டும் இந்த உலகத்தையே ஆள பிறந்தவளையா? என் தந்தையோ கண்ணமா
இழந்து விட்டாய். உனக்கு புள்ளிக்காசு கூட வழி இல்லையே. நான் என்ன செய்யப்பட்டேன்? நான் என்ன செய்வேன்? நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே நாட்டை இழந்து மனைவியும் மகனையும் விலைக்கு விட்டு எங்கோ இருக்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் பெற்ற மகன் இறந்து விட்டார். கட்டிய மனைவி யார் என்று கேட்கிறாரே, நீ யார் என்று கேட்கிறாரே, நான் எப்படி புரிய வைப்பேன்? என்ன யார் என்று கேட்கிறாய்? கண்ணே, என் கண்மணியே, என் கண்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக தெரிந்த கற்ப கருதியே, என் உன்னோடு உயிரோடு கலந்திருந்த உத்தமியே, இந்த மடிந்த மயானத்தில் மாற்றம் கொண்டிருக்க மாசற்ற மாணிக்கவே என்னை தெரியவில்லை. எல்லோரும் உன்னை சந்திரவதில் அழைப்பார்களா? நான் உன்னை எப்படி அழைப்பேன்? தாராவதி, தாராவதி, தாராவதி. கடிமைப்படுத்தி வைத்துவிட்டு சென்றீர்கள். நம் மகன் கற்பை சேகரிக்க சென்றான், பாம்பு அடித்து இறந்து விட்டான். என் பிள்ளை எடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும், உத்தரவு தாருங்கள் என்று கேட்ட பொழுது அடிமை கொண்ட வேதியர், கானகம் செல்கிறாய், மகனை எடுத்து தகனம் செய்ய, உனக்கு எதற்கடி காவி உடை, இந்த அடி கருப்பு உடை என்று கருப்பு உடை கொடுத்து அனுப்பினார்கள். நான் கருப்பு உடையோடு இங்கு வந்திருக்கின்றேன். ஆனால் தாங்கள் அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு செல்லும் பொழுது காவி உடை தரித்து சென்றீர்கள். இந்த கருப்பு உடை தரித்து மயானம் வருவ காரணம் என்ன சொல்லுங்கள் சுவாமி? முனிவருக்கு சேர்ந்தவர்களுக்காக உன்னையும் மகனையும் விட்டு கொடுத்தேன் அல்லவா? நம்மோடு நட்சத்திர 48 வந்தாரே, தரகு சம்பளம் 16,000 பொன் வேண்டும் என்று கேட்டார். அதற்காக நான் என்னை விலைகோரி சென்றபோது வீரவாக எனும் ஈமக்காவலர் விலைக்கு வாங்கி இந்த இடத்தில் மயானத்திலே பிணங்களை சுட்டரிக்கிறேன். கண்ணே, அப்படியா? 56 தேசத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தி மயானத்தை காப்பதா? சுவாமி, தங்களிடம் ஒரே ஒன்று உதவி கேட்கின்றேன். என்ன கேட்க போறியா? ஊருக்கும் நாருக்கும் யாருக்கும் தெரியாமல்
காப்படம் உலத்துண்டு வாங்காமல் நம் மகனை என்ன வார்த்தை புரிகிறாய்? எந்த சத்தியத்தை காப்பதற்காக மயானக்கரை வந்தோமோ நாம் உயிர் மூச்சு உள்ளவரை வைத்திருக்க வேண்டும். உன்னை அடிமை கொண்ட வேறு சென்று காப்படம் உலத்துண்டை மட்டும் வாங்கி நான் சென்றால் காப்படம் உலத்துண்டு தரவும் மாட்டார்கள், இங்கே என்னை விடவும் மாட்டார்கள். வேற யோசனை சொல்லுங்கள் சோதரர், வழி இல்லை. எல்லா விதமான சம்பத்தை அனுபவித்தாம் வாழ்வில் ஒன்றை ஒன்று மீது வைத்திருக்கிறோம். காசி மாநகரத்து வீதிகளில் சென்று கட்டிய கணவனை இவ்வாறு கூறுகிறான். மனதில் சஞ்சலம் வேண்டாம். சொல்லுங்கள். உன்னின் கரங்களை ஏந்தி பிச்சையாவது எடுத்து மகனே, வாழ்வில் அது ஒன்று மட்டும் தான் மிச்சம், அதையும் செய்து விடுகிறேன். அதுவரை நம் குழந்தையை பத்திரமாக பார்த்துக்கொள்ள. அம்மா, தாய்மார்களே, ஐயா, நான் பெற்ற மகன் பிறந்து விட்டான் என்று அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களால் பேச்சு எடுத்து வருகிறேன். உதவி செய்யுங்கள் ஐயா. தாய் தந்த வீட்டையிலே பிறந்தேனம்மா.
நல்ல பிள்ளையா இருக்கீங்க. முகத்துல பால் வடியுது தங்கம். நீங்க வந்து என்னை விட்டுவீங்களா? நான் ஓடிடுவேன். கடல் மிட்டாய், தேன் மிட்டாய். அந்த எல்லா மிட்டாயும் வாங்குறது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். காசு மன்னனுடைய மகனை கழுத்தை நெரிச்சுக்கொண்டு அவன் மேல இருக்கிற நகை நட்டெல்லாம் ஓடி போய் விட்டுவிட்டு காசு மன்னமா வீதியா வாங்கிட்டு வர்றீங்க. அப்படியெல்லாம் நான் செய்யலையப்பா. செய்யலையா? உன்னை கைது பண்ண சொல்லி உத்தரவு. யாருக்கு கவலை? எதற்காக கூப்பிட்டார்? காசு மன்னனுடைய மகனை கணக்கு வந்தன கழுத்தை நெரிச்சு கொண்டதுனால அதற்காக ஒரே வெட்டா 2 துண்டா போகணும். போடு. நீதானே சொன்னாய்? என்ன வழங்குவேன்? வேறு நான் கொண்டு வந்த பெண்மகளே. பெண்மகளையா? எதற்காக? கனகவேந்தனை கழுத்தில் வச்சு கொண்டதுனால மன்னனுடைய மகனை. மன்னன் மகனை கொலை செய்வதற்காக யார் உத்தரவு செய்தது? மன்னனுடைய உத்தரவு. மன்னன் உத்தரவு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் எஜமான் உத்தரவு கொடுக்க வேண்டும். உங்கள் எஜமானியா? வீரவாகு. வீரவாகு அளித்தால் வெட்டுமே. ஆமா, அப்படித்தானே? அப்படித்தான். அதோ அவர் அளித்த வஜ்ராயுதம். சரி, இது என்ன இருக்கிறது? அவர் எழுதியிருப்பார். அப்படியா? படித்து பார்த்து எப்படி பிறகு கொலை? கொலை செய்த குற்றத்திற்காக பொழுது விடுதலைப்பட்டு வைக்கலாம். வீரவா என்ன கொலை செய்தால்? என்ன கொலை செய்தால்? யாராக இருக்கிறார்? சாரதி, என்ன நீ என்று கூறுகிறாய்? பிச்சை எடுக்க சென்றேன் சுவாமி. விதி வெளியே ஒரு குழந்தை இறந்து கிடந்தது. யார் பெற்ற பிள்ளையோ என்று எடுத்து தாய் உள்ளத்தோடு அழுது குழப்பிக் கொண்டிருந்தேன். அந்த பிள்ளையை நான் செய்தேன். குழந்தையை கொண்டேன் என்று கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். உன்னையா கொலை செய்ய சொன்னார்கள்? நான் செய்யலாம். உன்னையா கொலை செய்ய சொன்னார்கள்? நீதான் செய்யலாம். நான் எப்படி உன்னை விட்டுவேன் கண்ணே? உன்னை எப்படி விட்டுவேன்? வெட்டுமையா? தங்கள் எஜமான் கட்டளை விதித்திருக்கிறார்கள் என்றார். அதை செய்வது கடமை அல்லவா? அந்த கடமையை செய்து என்னை வெட்டி சத்தியத்தை விட்டுவிடுங்கள் சுவாமி. சத்தியத்தை உன்னை வெட்டவா? நானா? அடி வண்ண கிளியே இங்கு தன்னம் தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ? அடி வண்ண கிளியே இங்கு தன்னம் தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ? விட்டு விட்டு போக சுவாமி. என்னை வெட்டி சத்தியத்தை காத்து விடுங்கள் சுவாமி. சத்தியத்தை காத்து. சத்தியம் 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 என்றே பார்த்து மனைவி என்ற சக்தி விட்டுவிட்டான். ஹரிச்சந்திரன் என்ற ஒரு பொய்யான வழக்கு வந்துவிடும். ஆகையினால் உன்னை வெட்டுகிறேன். சென்றாமல் பாடல் தோணிந்து வெட்ட கைவருமா என்ற பதகத்தை பக்கமா பார்த்திருந்தேன்.
வேண்டும். நம் இருவருக்கும் லோகிதாசன் மகனாக பிறக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு தாங்கள் தலைவனாக இருந்த இவர்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் என நினைத்தேன். பெண் தானே, ஆசைப்பட்டு விட்டேன், மன்னித்து விடுங்கள். இந்த பிறவியில் என்னை அடைந்து தீபத்தை சொல்லுங்கள் போதா, பிரமாத வரம் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் சென்றார். இதுவா ஹரிச்சந்திரன் மனைவி என்றால் வெட்டுகிறானா அல்லது விட்டு விடுவானா என்று என்னை சோதனை செய்து பார்க்கிறாய். வெட்டத்தான் போகிறேன், வெட்டென்ற துண்டாக போகிறான். உடலில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு துளி ரத்தமும் கட்சிய மனிதை கொண்டு பாரு என்று இந்த உலகம் எல்லாம் என்னை பழித்து பேசப் போகிறதே. அந்த அரும்பெரும் காட்சியை காண வேண்டாமா? என் மீது கருணை இருப்பது உண்மை என்றால் என் கண்ணதிலே தோன்ற வேண்டும். நான் அந்த சத்தியம் நினைத்திருக்க வேண்டும். சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம். மனைவியை வெட்ட குற்றமற்ற பெண்ணாவால் உன்னை சோதிப்பதற்காக தேவர்களும் மூவர்களும் சேர்ந்து ஆடிய நாடகத்தில் நீ வெற்றி பெற்று விட்டாய். நீயே உத்தமன், நீயே பொய் சொல்ல மையன், நீயே சத்திய வேந்தன். நீ விட்டு சென்ற நாடு நகரம் முழுவதையும் உனக்கே திருப்பி தருகிறோம். அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஆடுகின்றானடி பிள்ளையிலே அதை படவனே நம சிவாய வாழ்க. நாதன் வாழ்க. இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காததான் வாழ்க. கோகலி ஆண்ட திருமணிதன் தாழ்வாழ்க. ஏகன் ஆமேகன் இறைவனடி வெல்க 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 என்று அந்த சூரிய பகவான் வந்து விட்டார். எல்லோரும் வணங்கிக் கொள்ளுங்கள். அப்புறமா போறதுக்கு தான் இங்க இருந்து போறோம். அப்படியே நில்லுங்க தாராளமா. 2 நாள் நாடகத்தை வந்து கண்டுகளித்த உங்கள் அத்துணை பேர்களையும்
அப்படி அள்ளி வீசு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அள்ளி வீசப்பா. அதாவது ஒன்றும் அப்படியாதுடா, இதுவோ போய் நிற்கிறதுல. ஏய் தூக்காரு தூக்காரு
போட்டு விட்டுரு போதும் 2 போதும் கரையில பட்டா போதும் அங்க போய் ஆள் இல்லவா சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கும் சிறந்த முறையில் மொழி அமைத்துக் கொடுத்திட்ட நமது சாதனா ஒலிபெருக்கி நிலையத்தார்களுக்கும் அதன் ஆபரேட்டர்களுக்கும் இங்கு காவல்துறை அதிகாரிகளாக வந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது கலை குழுமத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளரான மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையண்ணா எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான கலைமாமணி PS முத்துகிருஷ்ணன் அவர்களின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை உரைத்தாக்கிக் கொண்டு உங்களிடம் இருந்து பிரியாத விடைபெறுகின்றோம். நன்றி. பெருமதிப்புக்குரிய கிராம பொதுமக்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, இன்று எங்கள் கிராமத்தில் கண்ணூர் கிராமத்திற்கு நடந்த நாடகத்திற்கு வந்திருந்து பேரும் புகழும் வாங்கி தந்து எங்களுக்கு பெருமையும் புகழையும் தேடி தந்த அனைத்து உள்ளவர்களுக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் ஸ்ரீ முத்துக்கண்ண மாரியம்மனுடைய அருளும் ஆசையும் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு நோய் நொடி இல்லாமல் சீர சிறப்புமாக வாழ வேண்டும் என்று மாரியம்மனை வேண்டி விரும்பி வாழ்த்துகின்றோம். கிராம பொதுமக்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்று சரியாக காலை 10 மணி அளவில் மஞ்சள் நீராட்டு விழா மஞ்சள் விளையாட்டு என்பதை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அது சமயம் அவரவர்கள் வீட்டில் தூய்மை செய்து அம்மனை கரகம் வரும் அவர்களுக்கு பூஜை செய்து அம்மனை வாழ்த்தி வணங்கி நல்ல ஆதரவோடும் தருக வேண்டும் என்று பணிவோடும் பெருமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் தாங்கள் இல்லத்திற்கு சென்று அவர்கள் கடமை செய்து அம்மனுடைய அருளையும் ஆசையும் பெற வேண்டும் என்றும் மேற்கொண்டு நடக்கக்கூடிய அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. நாங்கள் வந்து கொண்டிருப்போம். அவர்கள் பூர்த்தி செய்து கிராமத்திற்கு நல்ல ஒரு புகழை தேடித்தர கேட்டுக்கொள்கிறோம்.